என்ன சந்தேகம்? ஐயா சாமி படுத்திருக்காருங்கிறாங்க. திருச்சியில இல்லையா? ஸ்ரீரங்கத்துல அவனுக்கு ஆஞ்சநேய மூர்த்திக்கு அது நாராயணங்கிறீங்க. என் பாட்ட மகாவிஷ்ணு இந்த திருச்சியில இருக்காரு. திருச்சியில இல்லையா? ஸ்ரீரங்கத்துல திருவரங்கத்தான் யோக நித்திரையில இருக்காரு. எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. என்ன சந்தேகம்? ஐயா சாமி படுத்திருக்காருங்கிறாங்க. ஆமா படுத்திருக்காரு. தேங்காய் உடைச்சா எந்திரிச்சிருவாரு, மணி அடிச்சா எந்திரிச்சிருவாருங்கிறாங்க. ஏன் சாமி படுத்து தூங்குற சாமிகிட்ட போய் நம்மால வேண்டுதலை வைக்கிறானே, எப்படி அந்த சாமி காதுல கேட்கும்? முன்னால 2 பேர் இருக்கா, துபார பாலகர்கள்னு. அவர் தான் இங்க இருக்கிற கணக்கு பிள்ளை. யார் யார் என்னென்ன பண்றாங்க எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருக்காரு. அவங்க சொல்லிடுவாங்க ஐயா எந்திரிச்சோன்னு. அவர் தூங்கல, யோக நித்திரையில இருக்கார். ஆமா, அரக்கண்ணு விழித்தபடியே இருக்கும். தியானத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். சாமி தியானம் பண்றாரு. ஆனால் கடவுளுக்கு நீங்க தெரியுமா? அஷ்டாவதானம், தசாவதானம், சதாவதானம். சதா 3 இருக்கா? இதெல்லாம் என்ன மொழி சாமி? தமிழ், வடமொழி. அஷ்டம்னா 8, தசம்னா 10, சதம்னா 100 விஷயங்களை கிரகிக்கிறவர்கள், 10 விஷயங்களை கிரகிக்கிறவர்கள், 8 விஷயங்களை இவங்களுக்கு பேர் சதாவதானம்னு பேர், சதாவதானின்னு பேர், அவதானிக்கிறதுன்னு பேரு.